Yamahaல ஆல்ரெடி 200 சிசி எல்லாத்துக்கும் டஃப் குடுக்குற அளவுக்கு அவங்களோட R15 V3 ஆகட்டும், MT-15 ஆகட்டும் இருக்கு. இந்த என்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே டாப் ரெவ்ல நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலா 200 சிசி இருக்க என்ஜின விட, இந்த 155 சிசி இருக்கிற என்ஜின்ஸ் வந்து VVAனால நல்லாவே மாஸா வந்து டாப் எண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா, லோ எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த காம்படிட்டர்ஸ வந்து கம்பேர் பண்ணும்போது, அந்த அளவுக்கு வந்து பெருசா பவர்ஃபுல்லா வந்து இருக்காது. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக எக்ஸாக்ட்டா 200 சிசி வாங்குனா, ஒரு யூசருக்கு வந்து எந்த மாரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, அத வந்து Yamaha இப்ப குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ R2 இத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது R15 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். R3க்கு கொஞ்சம் கீழ இருக்க வெர்ஷன். இப்படி வந்து சொல்லலாம். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வண்டிக்கு உண்மையாவே வந்து காம்படிஷனா இருக்க போது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேட் வெர்ஷன்ல KTMோட RC200 ஆகட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கரிஸ்மா XMR ஆகட்டும் ஹீரோல. இந்த வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மிகப்பெரிய காம்படிஷனா வந்து இருக்கும். ஏன் இன்ஃபாக்ட் நமக்கு வந்து சொல்லப்போனா, அதே மாரி NS200 ஆகட்டும், டியூக் 200 ஆகட்டும், இந்த வண்டிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நேரடியான காம்படிட்டரா இருக்கும். என்ன வித்தியாசம்னு வந்து கேட்குறீங்களா? ஜஸ்ட் இது ஃபேட் வெர்ஷன். அது வந்து நேக்கட் வெர்ஷனா இருக்கும். இது வந்து 2 செக்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெரிய டஃப் வந்து குடுக்க போகுது. இப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஸ்பெக்ஸ் எதுவும் அஃபிஷியலா லீக் பண்ணாத பட்சத்திலயும், நம்மளால அஸ்யூம் பண்ண முடியும். இந்த வண்டி வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது. எனக்குமே சில கேள்விகள் இருக்கு. இந்த வண்டியில வந்து VVA வருமா? என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ண போறாங்க? கண்டிப்பா வந்து இந்த லிக்விட் கூல்டு, ஸ்லிப்பர் கட்ச் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து காமனா தான் இருக்கும். R15 அதே பிளாட்ஃபார்ம்ல தான் கண்டிப்பா உருவாக்க போறாங்க. பட் VVA வருமா? அப்படின்ற என்னோட கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்னோட அசம்ப்ஷன் தான். மேபி வரலாம், வராமலும் போகலாம். ஸோ மத்த டீட்டெயில்ஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27 தான் ப்ராப்பரா வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு லீக்கான ஸ்பெக்ஸ பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங்குமே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ரூ. 10,000 பே பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த வண்டிய வந்து புக் பண்ணிக்க முடியும். பட் R15 எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சஜஷன் என்ன வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பா உங்களால அந்த வண்டிய வந்து ஓட்ட முடியுமா? அப்படின்றது வந்து பாருங்க. மேபி லாங் ரைட்ஸ்ல சில பேருக்கு அது வந்து பேக் பெயின கிரியேட் பண்றதுல, நீல வந்து பெயின் கிரியேட் ஆகுது. அது வந்து சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இல்ல. இந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு எடுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல பீப் கார்ட் அப்படின்ற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல மேக்ஸிமமா சேலுக்கு இருந்த வண்டி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, R15 தான். ஸோ, அதனால வாங்கும்போது தெளிவா பார்த்துட்டு எடுங்க. ஸோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வண்டி வந்து ஒரு 200 சிசி இன்ஜின் ஆப்வியஸ்லி இதில வந்து குடுக்க போறாங்க. 200 டூ 220 இந்த லெவல்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. சிசி வந்து மேக்ஸிமம் அவங்க 200 குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. பவர் வந்து இன்னும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அவங்க. ஆ மேபி ஒரு 25 பிஹெச்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டியூனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த வண்டியில வைக்கலாம். ப்ராப்பரா வந்து கண்டிப்பா டியூன் பண்ணுவாங்க. ஸோ ஜாப்பனீஸ் இன்ஜின், ஜாப்பனீஸ் டியூனிங் கண்டிப்பா பெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ மத்த பைக்ஸ விட வெயிட் வந்து கம்மியா இருக்கும். மேபி இவங்களோட பவர் புரொடக்ஷன் வந்து டியூனிங்ல கம்மியா இருந்தாலுமே, கண்டிப்பா வந்து மத்த 200 சிசிய கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கே தெரியும் Yamahaல எந்த அளவுக்கு பேனல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா, ரொம்ப தின்னான பேனல்ஸ் தான் குடுப்பாங்க. வெயிட் மேனேஜ்மென்ட் வந்து நல்லாருக்கும். ஏரோடைனமிக்ஸ் ஆல்ரெடி தெரியும். R15 V3யோட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணமே ஏரோடைனமிக்ஸ் அண்ட் லைட் வெயிட் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 200 சிசியா இருந்தாலும், இந்த வண்டிக்கு மேபி VVA குடுத்தாங்கன்னா, இது வந்து Triumph இந்த மாரி நெறைய வண்டிய வந்து கண்டிப்பா வந்து ஒரு 350, 400 சிசி வண்டிகளயே வந்து காம்பீட் பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுல VVA குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 200 சிசியா தான் குடுப்பாங்க. ஏன்னா, VVA குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு 400 சிசி வெஹிக்கிள் அளவுக்கு தாறுமாறா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பா இதனால நெறைய விபத்துகளுமே நடக்கும். அதனால VVA குடுக்காம இருக்கிறது தான் என்ன பொறுத்து நல்லதுன்னு நெனைக்கிறேன். மேபி ரொம்ப ராவா ட்ராக்லலாம் ஓட்ட போறீங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களுக்கு மேபி VVA வந்து செட் ஆகும். பட் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 200 சிசில VVA போட்டாங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும். ஆல்ரெடி 155 சிசி இன்ஜின்லேயே வந்து ராக் பண்ணிட்டு இருக்கு அந்த வண்டி. இப்ப இதில 200 சிசில குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா டாப் ஸ்பீட் எல்லாம் நியர்லி
200 கிட்ட ரீச் ஆகும். அதனால கண்டிப்பா விவிஏ வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்றது தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். மேபி பார்க்கலாம். இது வந்து விவிஏவோட வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அஃபிஷியலா எந்த ஒரு இதுவுமே சொல்லல. நாங்க விவிஏ தரப்போறோம், தரமாட்டோம் அப்படின்றது ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. R15 மாரி இருக்கும். சேஸஸ் எல்லாம் அதே தான் இருக்கும் அப்படின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். விவிஏ வருதா அப்படின்றது நானும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். எந்த மாரி இந்த இன்ஜின வந்து குடுக்க போறாங்க அப்படின்றதுல. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைசிங்க்கு வருவோம். ஸோ இது வந்து R15க்கும் அ R3க்கும் நடுவுல இருக்கு அப்படின்றதுனால, எக்ஸ்ஷோரூம் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000லேருந்து 2,20,000 அந்த பிரைஸ்ல வந்து எக்ஸ்ஷோரூம் வருங்க. மேபி உங்களுக்கு ஆன் ரோட் வந்து ஒரு 3,00,000 கிட்ட வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். 283 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துரும். சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியால தான் அசெம்பிளி பண்ண போறாங்க. சில ரிசோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா, சென்னையில இருக்க பிளான்ட்ல வந்து அசெம்பிள் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதனால மேபி பிரைசிங் வந்து ரொம்பவே காம்படிஷனா வந்து வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஸோ பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். 27த் வந்து வண்டி வரட்டும். என்னென்ன ஸ்பெக்ஸோட ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வண்டி பத்தி? ஏன்னா இவங்க வந்து எம்டில மேபி இந்த இன்ஜின குடுத்திருந்தா நெறையவே ஆடியன்ஸ வந்து கவர் பண்ணியிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா R15ல ஸ்டில் அந்த ஒரு டைனமிக்ஸ்க்காக நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பெயின் இந்த மாரி இஷ்யூஸ்லாம் நெறைய இருக்கு. ஆ ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில அவங்க எம்டிலயும் இந்த சக்சஸ்க்கு அப்புறமா அத இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இருக்கு? அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்து ஒரு ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள்ங்க. ஆ எப்படி சொல்றதுன்னா, கண்டிப்பா நீங்க ரோட்ல போம்போது, இந்த வண்டி மத்தவங்களோட அட்ராக்ஷன வந்து கவர் பண்ணுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வாங்குவீங்களா? மேபி இந்த வண்டி வந்துச்சுன்னா, அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்னென்னலாம் ஃபீச்சர் இவங்க குடுப்பாங்க அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் கீழ சொல்லுங்க. அடுத்ததா லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.